என்னோடய ஸ்டைலில் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 3 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் காய் நல்லா வெந்துடும். கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவை எடுத்துக்க போகிறேன். ஸோ 1:3 ரேஷியோ வரும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி வராமல் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். நெய் சேர்த்து இறக்கிடுங்க.